ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பட்டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஓட்டு மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் எல்லாரும் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர் வீடுகளில் இதை அதிகமாக பண்ணுவாங்க. பெண்கள் கல்யாணம் ஆகி அவங்க புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு இதை செஞ்சு சீதனமாக கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஓட்டு மாவு பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் வேணும். நான் இதில் ஒரு தேங்காயிலிருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பால் கூடவே 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி முட்டையாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் இது கூட போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் சுகர் கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையணும். கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு புட்டு மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரெடிமேட் புட்டு மாவு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வீட்டிலையே நீங்கள் ரெடி பண்ணி வச்ச புட்டு மாவு எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ இதை நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி மாவை 2 மணி நேரம் ஊற வச்சு அதை தண்ணியை வடிச்சிட்டு லைட்டாக காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம புட்டு மாவு பதத்துக்கு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி பண்ணுவாங்க. பட் நமக்கு இப்போ ரெடிமேடாக புட்டு மாவு கிடைக்கிது. நம்ம வீட்டிலே எப்போவுமே புட்டு மாவும் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புட்டு மாவை சேர்த்துட்டு கலந்தவுடனே இந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் திக்காய் வந்திருக்கும். இப்போ இந்த மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நான் எடுத்திருக்கேன். மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம ஓட்டு மாவு பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஓட்டு மாவு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் வேணும். அதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை அதில் போட்டுட்டு வறுத்துட்டே இருங்க. நீங்கள் வறுக்க பார்த்திங்கன்னா இந்த கட்டி கட்டியாக இருக்கிற மாவு எல்லாமே நல்லா உதிர்ந்து வந்துடும். இதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை தேவை. ஏன்னா டைம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்துட்ருங்க. பாருங்கள், 10 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கட்டியெல்லாம் உடஞ்சி உதிரி உதிரியாக வந்திருக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ 20 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக அதோட கலர் மாறி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா இந்த 1 கப் மாவுக்கு நம்ம 1/4 கப் அளவு வரை நெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/4 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் 1 டேபிள் ஸ்பூன் தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். ஏன்னா அந்த தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அதுலேருந்து வர அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால நான் நெய் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 30 நிமிஷம் வறுத்துருக்கேன். நல்லா மாவு உதிரி உதிரியாக கலர் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக வந்திருக்கு. எந்த கட்டியுமே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதில் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/4 கப், மொத்தம் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஃபஸ்ட்டு சேர்த்து அந்த 1/4 கப் சர்க்கரையே போதும், எக்ஸ்ட்ரா வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது. அதனால நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக மட்டும் ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்தளவுக்கு லைட்டாக அரைச்சா போதும். ரொம்ப போட்டு பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நான் ரொம்ப கம்மியான அளவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுவே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஓட்டு மாவு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். காலையில் இப்போ உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா டக்குன்னு இது கூட ஒரு வாழைப்பழத்தை சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ஹாஸ்டலில் இருந்து படிக்கிறவங்க, வெளியூர்களில் தங்கி வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்குலாம் இதை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.